குஜராத் பூகம்பத்தில் அழிஞ்சு போன ஊர் குஜராத்து. இன்றைக்கி அங்கே விவசாயத்துக்கு எப்படிலாம் பாலத்தை கட்டி விட்டு தண்ணி திறந்து விட்டுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் மாறினீங்க? காமராஜருக்கு அடுத்தது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அணையை கட்டியிருக்கிறீங்க, இல்லை தண்ணி போகிறதுக்கு வசதியான பாலத்தை கட்டியிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? எங்கேயுமே கிடையாது. இப்படி இருந்தால் நம்ம தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? வேறு எந்த அளவுக்கு நீட்டாக பாலத்தை கட்டி தண்ணியை திறந்து விட்றாங்க விவசாயத்துக்கு. நம்ம ஆளுங்க கர்நாடகாரங்கிட்ட தண்ணி வாங்கிறதுக்குள்ளார இருக்கிறவன் தமிழ்நாட்டு டிரைவர் எல்லாத்தையும் கொண்டு போடுவீங்களாட்டுங்குது. நீங்கள் தண்ணி கேட்டு அவன் ரோட்டில் நிற்க வச்சு எல்லாத்தையும் அடிப்பான். இதாண்டா வழக்கம். எல்லாம் சண்டை போடுறோம் எவனுமே நீங்கள் போய் நேரடாக கர்நாடகாரன்ட்ட சண்டை போட மாட்டீங்க. உங்கள் ஊர்லேருந்து சண்டையை போட்டுருவீங்க. லாரி டிரைவர் போகிறோம் மாட்டிக்கணும், அவன் குடும்பம் தான் நடுத்தருவில் நிற்கணும். நல்லா வருவீங்கடாட்டே. லாரிக்காரன் பாவத்தை யார் யாரை கொட்டிக்கிறீங்களோ எல்லாம் கொட்டிக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணுவீங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எவன்ட்டையாவது ஒருத்தனை சண்டை இழுத்து லாரிக்காரன் போய் மாட்டிக்கிறான் எங்கேயாவது. இதுதான் உங்கள் பொழப்பு. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் வவுத்து கொடுமைக்காக வட மாநிலம் வந்தால் எங்களை மாட்ட வச்சு அடிக்கிறானுங்க. இதுதான் உண்மை.